வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 25. ஒரு வெள்ளை குதிரை. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வெளிப்படுத்துதல் 6 வசனம் 2. இந்த உலகத்தின் யுத்த களத்தில் சுவிசேஷ சபையின் வளர்ச்சியில் காணப்பட்ட மகத்தான வல்லமையை காண்பதற்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை மேலோட்டமாக வாசித்தாலே போதும். நம்முடைய இரட்சகரின் பின்வரும் தீர்க்க தரிசனம் உண்மையாகவே நிறைவேறியது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். மார்க் 16 வசனங்கள் 17, 18. குதிரை திருச்சபையை சுட்டி காட்டுகிற அடையாளம் என்பது புதிதல்ல என்று பழைய ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். சகரியா 10 வசனம் 3. வேதாகமத்தில் குதிரைகள் போருடன் தொடர்புடைய விலங்குகளாகும். நீதிமொழிகள் 21 வசனம் 31, சங்கீதம் 33 வசனம் 17, ஏசாயா 43 வசனம் 17. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற போராட்டத்தில் தேவனுடைய மக்கள் எதிரியின் பொய்களை தோற்கடிப்பதற்கு தேவ வார்த்தையை சுமந்து செல்கிற தூதவர்களாக இருக்கிறார்கள். சகரியா 1 வசனம் 10, 6, 4, 5 வசனங்கள். எபேசு திருச்சபையார் அவர்களது கிரியைகள், பிரயாசம், பொறுமை ஆகியவற்றிற்காக போற்றப்பட்டார்கள். வெளிப்படுத்துதல் 2 வசனம் 2. அவர்கள் இந்த வீரனைப் போல தங்கள் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு சென்றார்கள். சுவிசேஷம் வேகமாக வெற்றி பெற்றது. கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று எபேசியர்களே ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. அப்போஸ்தலர் 19 வசனம் 26. அங்கே பவுல் தனியாக செயல்படவில்லை. சுவிசேஷத்தின் தாக்குதலால் சிலை வழிபாட்டிற்கு மிகப்பெரிய இக்கட்டு ஏற்பட்டிருந்தது. இந்த குதிரை வீரர் வெள்ளை உடை அணிந்திருந்தார் என்பதும் முக்கியத்துவமானது. அது ஆதிகால சுவிசேஷம் எந்த கலப்படமும் இல்லாமல் சென்றதை காட்டுகிறது. வருத்தம் என்னவென்றால் தொடர்ந்து முத்திரைகள் உடைக்கப்படும் போது இதே போல சொல்ல முடியவில்லை. தொடர் யுத்தத்தில் உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு என்னவானதென்ன பார்க்கிறோம். யோசுவாவின் தலைமையின் கீழ் இஸ்ரவேலர் வாக்குத்தத்த தேசத்திற்குள் சென்று அற்புதமாக எரிகோவை கைப்பற்றினார்கள். ஆனால் அதற்கு முன் வெற்றி பெற முடியாமல் தவித்ததும் உண்டு. அதுபோல கிறிஸ்துவ சபையும் ஆத்துமாக்களின் எதிரியிடமிருந்து பயங்கர தாக்குதல்களை சந்தித்தது. கர்த்தராகிய இயேசுவே அந்த அப்போஸ்தலர்களையும் ஆதிகால விசுவாசிகளையும் போல வெற்றிகளை பெறுவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை இன்று நோக்கி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஊற்றுதலுக்காகவும் உமது சீக்கிர வருகைக்காகவும் எங்களை ஆயத்தப்படுத்தும். அதிக ஆராய்ச்சிக்கு தானியேல் 5 வசனம் 19, சகரியா 1 வசனம் 8, மத்தேயு 10 வசனம் 34. ஆமேன்.